இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர். இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் நாம் கடைபிடிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பார்ப்போம். உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லப்படும். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பட்ட ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதாவது, பயப்பட வேண்டாம். இஸ்ரவேலரே பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். சொல்றத பாருங்க, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஒரு காரியத்தை குறித்து நாம் பயப்படுவோம். ஏதோ ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான பயம் தேவையில்லை. பயம் போல ஒரு பெரிய மலை போல உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறவர் அவர் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பயம் இருக்கும். நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் சுலபமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்ப அந்த இடத்துக்கு ஒரு யுத்தம் செய்வதற்காக உங்க எதிரிகளோட போறீங்க, நீங்க துவண்டு போவனா அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய சேனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது மலை போல காணப்படுகிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு ஒரு சிறிய அளவு. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட ஆண்டவர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, தேவைகளை குறித்தோ, பலவீனத்தை குறித்தோ, ஏதாவது ஒரு வியாபாரத்தை குறித்தோ இருக்கலாம். ஆனால் அந்த காரியம் எப்படிப்பட்டதான காரியம் இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்துக்கு நீங்க கொண்டு வரும் பொழுது நீங்க உங்களுடைய காரியம் ஆண்டவருக்கு நேரம் அதை தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துக்கு தெரியப்படுத்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லமையுள்ளவராயிருக்க. பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க. நீங்க எதை குறிச்சதும் பயப்படக்கூடாது. உங்களை பயத்தை காட்டுவான் சத்ருவான. அவனுடைய வேலை என்ன செய்வானா, பயப்படுத்துறதுதான் அவனுடைய வேலை. ஒரு பலவீனத்தை காமிச்சு பயம், நீ செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வருவான். பணம் கடனை காமிச்சு பயம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உங்களோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்க ஆழத்தில் அறிந்து கொண்டிருக்கிறானால் ஆண்டவர்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமான, ஒருவேளை இந்த காரியம் ஆண்டவர் நீ பயப்படாத போதை செய், நீ உனக்கு முன்பு எல்லாம் சரியாயிரும் அப்படி சொல்றாரு. ஆனா இதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டது, நான் எப்படி வேணாலும் வாழ்க்கையில வாழலாம் என்று சொல்லிட்டு மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அவருடைய சத்தியத்துக்கு அடங்கி நடக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாது. நீ பயப்படாது, நான் உனக்கு முன்பதாய் கடந்து செல்கிறேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆண்டவர்கள் முன்பதாய் கடந்து செல்ல வேண்டிய அப்படிப்பட்டதான காரியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் மாத்திரமே ஆண்டவர் முன்பதாய் கடந்து செல்வார். உங்களுக்கு அவர் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுடைய காரியம் அவரை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமே. நீங்க போய் பெரிய ஆண்டவர்களை ஒரு பெரிய காரியத்தை ஒண்ணு செய்ய சொல்லல. உங்க தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து ஜெபம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. தேவ சமூகத்துல மாத்திரீங்க, காத்திருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களை, உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஆனா நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா, நான் மனம் போன போக்குல போவேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஜெபம் செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆனா கிறிஸ்தவனா இருக்க நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நாள் நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்பினா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அடிபணிந்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு நடந்தால் மாத்திரமே அவர் சொல்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஏதோ சும்மா ரோட்ல போற ஆளுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேர்களுக்கு அவர்
நன்மை செய்ய வல்லமையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க மாறுபாடமா நடந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்துக்குள்ள வந்துருங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். பலவீனமா அவர் பார்த்துக் கொள்வார், கடனை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு விருப்பமாய் நீங்கள் நடந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உயர்த்த வல்லமையாக இருக்கிறார். கண்களை முடிச்சு அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுக்காய் நீங்க யுத்தம் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி நாங்கள் இருந்தோம்னா எங்களுடைய காரியங்களை தெளிவுபடுத்தி எங்கள் கண்களுக்கு முன்பாய் எங்களுடைய அவலட்சணமான காரியங்களை காண்பித்து நாங்கள் புரிந்து அதிலிருந்து விலகி பரிசுத்தமாய் நடந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.